अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु व नतवक्कलु अलैहि व मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अश्हदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு। இந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்களும் சஹாபி பெண்கள் மீதும் நம்ம அனைவரும் மீதும் அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானம் என்று நிலட்டுமா என்று கூறி இன்முறையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் வாழ்வியல் வகுப்பில் நான் என்ன புரிந்து கொண்டானோ அதே போல இந்த வகுப்பில் கலந்து கொண்ட நோக்கம் என்ன என்பதை முதலாவது பகுதி பார்ட் 1 நம்ம பார்த்தோம். இப்போ அதனை தொடர்ந்து இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது ஹுதல் லின்னாஸ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்ன இறைவன் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தால், நேர்வழியை நமக்கு காட்டக்கூடியதாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கு என்பதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நேர்வழினா எந்த மாதிரியான நேர்வழி என்று பார்க்கும் பொழுது, பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டக்கூடிய அந்த வழியை இந்த திருமறை குர்ஆன் செய்கிறது என்று தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றா அப்படின்னு சொன்னா, அது உண்மையா இருக்குமே தவிர பொய்யா இருக்குமா என்று பார்க்கும் பொழுது உண்மைதான் தவிர வேறில்லை. அப்ப பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டுகிறது என்று சொன்னா, இந்த திருமறை குர்ஆன்ல ஏதோ ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஏதாவது பொய் இருக்குமா என்று சொன்னால் பொய் இருக்காது. அதனாலதான் இறைவன் சொல்லி காமிக்கிறான், இந்த திருமறை குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் வழி தவறி செல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த திருமறை குர்ஆனை அவங்களை நேர்வழியில கொண்டு செல்லக்கூடியதாகவும் நேர்வழியில இருக்கக்கூடியதாகவும் இது மாற்றக்கூடியதாக தான் இருக்கும் என்று அந்த திருமறை குர்ஆன் சொல்லி இறைவனும் அதை தான் சொல்லி காமிக்கிறான். அப்ப இறைவன் சொல்லி காமிக்கும் பொழுது, அப்ப இந்த நேர்வழியை நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கோம். அப்ப இந்த நேர்வழி யாருக்கு தான் கிடைக்கும் என்று பார்த்தா, இறைவன் நாடியவர்களுக்கு தான் கிடைக்குமே தவிர வேற யாருக்கும் கிடைக்காது. அப்ப இந்த திருமறை குர்ஆன் நம்ம மனப்பாடம் பண்ணி அதன் மூலயமா நம்ம திருமறை குர்ஆன் லாபத்துல வச்சு அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். இதே ஒரு 2 நாள் முன்னாடி 2 நாள் கழிச்சு கேட்கும் பொழுது அந்த வசனம் நம்ம ஞாபகத்துல இருக்கிறது. அப்போ மனப்பாடம் பண்ணி இதை ஃபாலோ பண்ண முடியுமானா அப்படி பண்ண முடியாது. இப்போ அதை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த திருமறை குர்ஆன் யாருக்கு இந்த நேர்வழியை காட்டக்கூடியதாகவும், இந்த திருமறை குர்ஆனை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஃபாலோ பண்ண முடியும், யாரு தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இறைவன் சொல்லி காமிக்கிறான், இன்ன ஃபீ தாலிக லதிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத். யாருக்கு உள்ளம் உள்ளதோ அவருக்கு இதுல படிப்பினை இருக்கு அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த இடத்துல இறைவன் உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படின்னும் பொழுது உள்ளம் யாருக்குமே இல்லையா அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்குமே உள்ளன்றது இருக்கதான் செய்யும். உள்ளம் இல்லாத மனிதர்களை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படி யாரையுமே நம்ம சொல்லிட முடியாது. அப்போ உள்ளம் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இந்த திருமறை குர்ஆன் நேர்வழியை தான் காட்டுமே தவிர நேர்வழியை தான் காட்டும். ஆனா அவங்க ஃபாலோ பண்றவங்களாக இருக்கிறாங்களா என்று பார்த்தா இல்லை. அப்படின்னா அவங்க அவங்களுடைய உள்ளத்தை ஊட்டி வைத்து கொள்ளக்கூடியவங்களாக அவங்க இருந்த காரணத்தினாலதான். ஏன்னா ஒரு திருமறை குர்ஆன் நமது உள்ளத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்ம அதனுடைய வழியை நம்ம பின்பற்றக்கூடியவங்களா நாம் இருப்போமே தவிர
அந்த திருமறை குரான் நம்ம உள்ளத்தில் வரவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதை ஃபாலோ பண்ணுவோம்? உள்ளத்தில் வந்து ஏகப்பட்டதை நம்ம வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த உள்ளம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று வந்து நம்ம யோசித்து பார்த்து அதில் வந்து சரியானது எது தவறானது எது என்று பிரித்து அதன் மூலயமா நம்ம வந்து அதை வாழ்வில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்போ இந்த உள்ளத்தை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் பல்வேறு இடத்துல வந்து சொல்லி காமித்தாலும் நம்ம அதில் சில விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தா, நூர் என்ற ஒரு வார்த்தையை வந்து தன்னுடைய திருமறை குரானில் இறைவன் உபயோகப்படுத்துகிறான். இந்த நூர் அப்படின்னு சொல்லும்போது ஒளி வந்து அனைவருக்கும் வந்து அருளினோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல யாரை இறைவன் சொல்லி காமிக்கிறான் என்று பார்த்தால் இந்த திருமறை குரானை வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களிடம் தெளிவான ஒளியையும் அருளினோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தெளிவான வேதம் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ கொடுக்கப்பட்டுருச்சுன்னா ஏன் நம்மளால் வந்து அதனை வந்து கடைபிடிக்க முடியல? ஏன் நம்மளுடைய வாழ்வில் வந்து அதனை வந்து முழுமையாக அதன் வழியாகவே போக முடியல? ஏன் நம்ம வழி மாறி தவறி போகக்கூடியவர்களாகவும் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அதில் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாமல் தடுமாறக்கூடிய அந்த நிலை வந்து ஏன் வருது என்றதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த உரையில் வந்து முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அப்படி நம்ம முதல்ல வந்து இந்த திருமறை குரானில் வழியாகவே நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதளவில் வந்து நம்ம தயாராக இருக்க வேண்டும். அதுதான் முதலாவது விஷயமாக இருக்கிறது. ஏன் அப்படி நம்ம சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம மனதளவில் வந்து குழப்பமாக இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோம் அப்படி சொன்னால் அதுவும் வந்து தவறாக மாறிடலாம். அப்படி இல்லைன்னா அது நம்ம வழி தவறக்கூடிய நிலை வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். ஏன்னா ஒரு குரானுடைய வாழ்வியாகவே நம்ம மாற போகிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். சில இடத்துல தடுமாறி வேறு வழிக்கு அப்படியே நம்ம வந்து செல்லக்கூடியவர்களாக நம்ம ஆயிடக்கூடாது. அந்த அடிப்படைக்காக தான், அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன செய்ய வேணும்? மனதளவில் முதல்ல நம்ம தயாராகக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ நம்ம மனதளவில் எப்படி தயாராக முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த திருமறை குரான் வந்து இறைவன் நமக்காக தான் அருளி இருக்கிறான் என்று நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமறை குரானில் சொல்லப்பட்ட அடிப்படையிலே நம்ம வாழ்க்கையை வந்து வைக்க வேண்டும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு செயலை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயல் நமக்கு பிடிக்கக்கூடியதாக நம்ம இருக்க வேண்டும். அந்த ஒரு செயல் நமக்கே பிடிக்கவில்லை என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அதை பிடிக்குமா என்று பார்த்தால் அவங்களுக்கும் பிடிக்காததாக தான் இருக்கும். அவங்க விரும்புவாங்களா பார்த்தா அவங்களும் விரும்பாதவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்போ இந்த குரானுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மற்றவங்களும் நம்மை வந்து நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இவர் வந்து திருமறை குரானை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க, அதனால் நாமும் வந்து என்ன செய்ய வேணும்? இவங்களை போல நாமும் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மாற்றம் வந்து அவர்களிடத்திலும் வரும். நமக்கும் ஒரு மாற்றம் வந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அவங்க வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி குரானை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், இந்த திருமறை குரானை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த இது வந்து செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா மற்றவங்க சொல்ல வேண்டும் அதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எதுவாகிடுது, ஒரு பெருமை என்ற அடிப்படையில் வந்து அது வந்துடுது. இப்போ அந்த பெருமை என்ற ஒரு சிறு அளவு கூட நம்ம உள்ளத்தில் வந்து விடக்கூடாது. நம்ம முழுக்க இம்மை வாழ்க்கைக்கும் அருமை வாழ்க்கைக்கும் வெற்றி வேண்டும் என்ற உண்மையான விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு நிகழ்வுல இருந்து நம்ம மாறக்கூடியவங்களா. இதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தாலும் அதனை வந்து நம்ம முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் நம்ம விரும்பணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நம்ம மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் என்று முதலாவது விஷயத்தை வந்து நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து ஒரு கேள்வி வந்து நம்ம அனைவருக்கிட்டையும் வரும்.
என்ன ஒரு கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ உள்ளத்தை பற்றி நம்ம எல்லாருமே பார்த்தோம். உள்ள வந்து எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா, ஏன் ஃபாலோ பண்ணுறதில்ல, சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது, சில பேர் அந்த உள்ளத்தை வந்து பூட்டி வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்போ நம்மளுடைய உள்ளம் பூட்டி இருக்கா திறந்துருக்கா என்பதை வந்து நம்ம தெரிஞ்சாதான் நம்ம திறக்கிறதுக்கு உண்டான முயற்சியை வந்து, இப்போ ஒரு வேளை உள்ள வந்து பூட்டி இருக்கு என்று சொன்னால் அதை வந்து திறக்கக்கூடிய ஒரு செயலை வந்து நம்ம முதல்ல வந்து அதை வந்து திறக்கணும். திறந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம மனதளவில் வந்து தயாராக முடியுமே தவிர, அதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, உள்ளமே திறக்கப்படலை அப்படின்னும் பொழுது நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் என்று வந்து நமக்கு ஒரு கேள்விக்குரியன்னு அந்த இடத்துல ஏற்படும். அப்போ முதல்ல வந்து நமக்கு உள்ள திறக்கப்பட்டிருக்கா இல்லை பூட்டப்பட்டிருக்கா. பூட்டி இருந்துச்சு சொன்னால் நம்ம திறக்கக்கூடிய வழியை வந்து ஃபஸ்ட்டு செய்யும். இப்போ திறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பூட்டி இருக்கக்கூடியவங்களை, இப்போ உள்ள பூட்டி இருக்கா திறந்திருக்கா என்று வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படையாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் திறந்திருக்கா பூட்டி இருக்கா இல்லை இருக்கா இல்லையா சொல்லி ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால், நம்ம சூரியன் சந்திரன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ காலையில் வந்து சூரியன் வந்துருச்சு, இரவில் வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ சூரியன் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம பார்த்தனால இப்போ சூரியன் வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறைஞ்சிருச்சு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்குற அடிப்படையில் வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக பார்த்துறோம், கண்டுபிடிச்சிடும். இப்போ உள்ளே வந்து மனதளவில் இருக்கும் பொழுது நம்ம என்ன உள்ளே போய் அந்த இடத்துல வந்து பூட்டியிருக்கா திறந்திருக்கா பூட்டா போட்டிருக்கு என்று வந்து நம்ம பார்க்க முடியுமா என்று பார்த்தா முடியாது. அப்போ இறைவனுக்கு அது வந்து தெரிந்த விஷயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்லி காமிக்கிறோன்னா, ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு துவா நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு துவா வந்து நம்ம வாய் வழியாக சத்தமாக சொன்னாலும் இறைவனுக்கு வந்து கேட்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் நம்ம மனதளவில் வந்து அதனை வந்து எப்படி துவா கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால், மனதளவுலையும் நம்ம என்ன நினைத்தாலும் அது இறைவனுக்கு வந்து தெரியக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனதளவில் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் அதற்காகவும் ஒரு சில வழிமுறையை வந்து சொல்லி காமிச்சிருக்கான். அது என்ன அப்படின்னா, இப்போ இறைவனுடைய வார்த்தை வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு, குரான் ஓதப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இறைவனை வந்து அவங்க வந்து அஞ்சக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அப்படி அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தோல் அனைத்தும் வந்து சிலிர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று தன்னுடைய திருமறை குரானில் இறைவன் சொல்லி காமிக்கிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கும். அப்போ பிடித்த விஷயமா இருக்கும் பொழுது அது ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய தோலில் உள்ள அந்த முடியெல்லாம் என்ன ஆகும் சொன்னால் அப்படியே எழுந்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அந்த சிலிர்க்கிறது என்று வந்து சொல்கிறோம். அப்போ அது சிலிர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அது அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக அதை சொல்லியிருக்கோம். ஆனால் இறைவனுடைய ஒரு வார்த்தை பேசப்பட்டுருச்சு, ஓதப்பட்டுருச்சு சொன்னால் அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு என்ன ஆகும், இறைவன் வந்து பயப்படக்கூடியவர்களாகவும் இவங்களுடைய தோல் வந்து அப்படியே சிலிர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்படி இந்த தோல் வந்து சிலிர்க்கப்படுதா, இப்போ இறைவனுடைய வார்த்தை ஓதப்படுது அப்படின்னா நம்மளுடைய தோள்கள் வந்து சிலிர்க்கிறதா இல்லையா என்று வந்து நம்ம கவனிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல இறைவனை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் ஒரு அச்சம் ஒரு பயம் நம்ம இடத்துல வருதா என்பதை வந்து நம்ம இரண்டாவதாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உள்ள வந்து திறக்கப்பட்டிருக்கு என்று வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல சில இடத்துல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது 5வது அத்தியாயத்தில் 83லையும் 17வது அத்தியாயத்தில் 109ல் சொல்லப்படுகிறது. இறைவனுடைய அந்த வசனத்தை வந்து ஓதப்பட்டுருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அழுகக்கூடியவர்களாகவும் முகக்குப்புற சஜிதாவில் விழக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காமிக்கிறோம்.
ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு திருமறை குரானை வந்து ஒரு மலை மேலே நம்ம இறக்கியிருந்தோம், அல்லாஹ் வந்து இறக்கியிருந்தான் அப்படின்னு சொன்னால், அந்த மலை எப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அல்லாவே சொல்லி காமிக்கிறான். அந்த மலை வந்து சுக்கு நூறாக சிதறி போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, இந்த திருமறை குரானை அந்த மலை மேலே இறக்கும் பொழுது இந்த திருமறை குரானில் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்து அது மலை என்ன பண்ணுவோம், நடுங்கி அதை வந்து வெடித்து சிதறக்கூடிய அளவுக்கு அதனுடைய பயம் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு மலைக்கே அந்த அளவுக்கு அச்சம் இருக்குது சொன்னால், மனிதன் வந்து இருக்கிறதுலே சிறந்த படைப்பாக இறைவன் சொல்லி காமிக்கும் பொழுது, அப்போ நமக்கு என்ன, அந்த திருமறை குரான் வந்து அந்த மனது வந்து திறக்கப்பட்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த திருமறை குரான் உள்ளே போகுது, நம்ம மனதுக்குள்ளே இந்த திருமறை குரான் வசனம் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அழக்கூடியவர்களாக இருப்போம். ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை வந்து முழுமையாக நம்ம புரிந்து கொண்டு அந்த வாழ்வையில் வந்து நம்ம கடைபிடித்தோம் சொன்னால், அந்த வார்த்தை வந்து விட்டது என்று சொன்னால் உடனே நம்மளுடைய கண்ணில் வந்து நீர் வந்து அழக்கூடியவர்களாகவும் நம்ம சரிதாவில் உழக்கூடியவர்களாகவும் நம்ம இருப்போம். அப்போ இந்த 2 விஷயம் நம்ம இடத்துல வந்து முதல்ல இருக்குதா, இந்த நிகழ்வு வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறதா என்று வந்து நம்ம முதல்ல வந்து மனதில் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ இன்னும் பல்வேறு விஷயத்தை இறைவன் சொல்லி காமிக்கும் பொழுது என்னென்ன விஷயத்தெல்லாம் இறைவன் சொல்லி காமிக்கிறான், நம்ம எப்படி குரானை வந்து இந்த வாழ்வையில் செயல்பட்டு இந்த எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அதுலேருந்து தாண்டி வந்து அதில் வெற்றி பெறது, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில் வெற்றி பெற்று இம்மைக்கும் அது வெற்றியாக இருக்கணும், அருமைக்கு வெற்றியாக இருக்கணும். அப்படி எப்படி இந்த குரானை வந்து நம்ம வாழ்வியலில் முழுமையாக அதனுடைய வாழ்வியாகவே நம்ம மாறி எப்படி மாறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும், அதே போல் எப்படி வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் எப்படி வெற்றி பெறலாம் என்ற வழியை வந்து இந்த குரான் நமக்கு எப்படி காட்டுகிறது என்ற அனைத்தையும் வரக்கூடிய நாட்களில் வந்து ஒவ்வொரு விஷயமாக நம்ம எடுத்து நம்ம பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இன்றைய உரை வந்து நிறைவு பெறுகிறது. வரக்கூடிய உரையில் வந்து இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முழுமையாக நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்யும். வாழ்ந்தவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.